Dear students and parents, it's official. NTA வந்து மே மாதம் 3ஆம் தேதி 2026 நடந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பேப்பர் லீக்கேஜ் வந்து மேசிவாக நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த க்ரெடிபிலிட்டி, ஏன்னா தப்பான வழியில் வந்த பசங்க உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. நீட் 2026 வில் பி ரீகண்டக்டட். அந்த டேட் என்ன அப்படிங்கிறது இன்னும் அவங்க சொல்லலை. ரொம்ப முக்கியமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அஃபிஷியலாக விட்டுருக்காங்க, எக்ஸாம் கேன்சல்டு. அண்ட் இது ரொம்ப ஒரு தவறான விஷயம். சிபிஐக்கு இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகிறதா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ஃபர்தர் டிசைடட் டு ரெஃபர் த மேட்டர் டு த சிபிஐ ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக இந்த விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எக்ஸாம் கேன்சல். பாயிண்ட் நம்பர் 1, நீட் 2026 மே 3 நடந்த எக்ஸாம் கேன்சல். அந்த எக்ஸாம் ரீகண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம், 4வது பாயிண்ட்டு, இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் தேவையில்லை. ஆல்ரெடி உங்களுக்கு இருந்த அந்த எக்ஸிஸ்டிங் டீட்டெயில்ஸ் வச்சு தான் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே அப்ளிகேஷன் நம்பர், அதே ரோல் நம்பர், அதே சென்டர், ஸோ அதே வச்சு தான், அதே அட்மிட் கார்டு ஆனால் திருப்பி நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதெல்லாமே வந்து ஃபர்தராக அப்டேட் பண்ணுவாங்க. டேட்டு அகெயின் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே சென்டர் எல்லாமே அதே தான். எக்ஸாம் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் மட்டும் வேறு, டேட் வேறு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கவுன்சிலிங் வந்து ஃபர்தராக நடக்க போகுது. ஸோ அதனால் த அஃபிஷியல் டேட்டா தான் இது, அஃபிஷியல். ஸோ நீட் 2026 வந்து கேன்சல் ஆகிருக்கு. எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது ஃபர்தராக வந்து இன்னும் மேபி ஒரு கப்பல் ஆஃப் டேஸில் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ட்ரஸ்டட் சோர்ஸ் NTAவோட வெப்சைட்டில் மட்டும் பாருங்கள். ஓகேயா? ஸோ நாங்களும் அதை பார்த்து தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ NTAவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் NTA என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வருந்தத்தக்கது. இது ரொம்ப இந்த சிஸ்டமே வந்து க்ரெடிபிலிட்டிக்கு கேள்விக்குறியாகுது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம் அவங்களுமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் டோட்டலாக அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் எக்ஸாம் வந்து மேபி ஜூனில் எப்போ அப்படிங்கிறது டேட்ஸ் வந்து அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ புதுசாக எதுவும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம், புதுசாக ஃபீஸ் கட்ட வேணாம். எக்ஸாமுக்கு தனியாக ஃபீஸ் கட்டணுமா? எதுவுமே கிடையாது. எல்லாமே பழைய ஃபீஸு, பழைய அட்மிட் கார்டு, பழைய சென்டர், மேக்ஸிமம் எல்லாமே அதே தான். ஓகே, இந்த டேட் மட்டும் இப்போ மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் தட் May 3rd NEET 2026 is cancelled and it will be reconducted very soon. Thank you.